ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃப்ராட் கேஸ் என்ன நடந்தது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 590 crore ஃப்ராட் இன்வால்வ் ஆயிருக்கு. ஹரியானா கவர்மெண்டோட மணி அதுல லிங்க் ஆயிருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல 2 பேங்க் எம்ப்ளாயீஸ் இன்க்ளூட் ஆயிருந்தாங்க வித் 2 ஓனர்ஸ் ஆஃப் பிரைவேட் ஃபேமோட. ஸோ இவங்க 4 பேரையும் கைது பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்போ என்ன தகவல்னா ஹரியானா சீஃப் மினிஸ்டர் நயாப் சிங் சைனி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேங்க் ரிட்டர்ன் பண்ணிருக்கு 583 crore அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் 22 crore சேர்ந்து கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னு சொல்லி, அதுவும் 24 ஹவர்ஸ்ல இது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு பிளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா டாடா சன்ஸ் போர்ட் மீட்டிங் அப்டேட் கொடுத்திருக்காங்க. போர்ட் டாடா சன்ஸ் டிலே பண்ணிட்டே இருக்காங்க. என் சந்திரசேகரன் அவங்கள 3rd 5-year டேர்மா சேர்மனா நியமிக்க டிலே பண்ணிட்டே இருக்காங்க. 2 மேஜர் டாடா ட்ரஸ்ட் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. பட் நியோல் டாடா நியூ சேர்மன் ஆஃப் டாடா ட்ரஸ்ட் இதுக்கு அப்ரூவல் கொடுக்கல. 3 hour மீட்டிங்ல அவர் நிறைய கன்சர்ன் ரைஸ் பண்ணிருக்காரு. நியோ டாடல் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்கன்னா, ஏர் இந்தியா அண்ட் டாடா டிஜிட்டல்லாம் இன்னும் லாசஸ்ல இருக்கு ஏன்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாடா சன்ஸ் அஸ் அ பிரைவேட் கம்பெனியா இருக்கு. அஸ் பை ஆர்பிஐ ரூல்ஸ் படி அது நேரம் ஐபிஓ வந்திருக்கணும், ஏன் வரலன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதனாலதான் சந்திரசேகரனோட கரண்ட் டேர்ம் பிப்ரவரி 2027 தான் எக்ஸ்பைரி ஆகுது. பட் ஏர்லி ரினியூவல்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு டிலே பண்ணியிருக்காங்க. என் சந்திரசேகரன் 3rd 5-year டேர்மா அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு டிலே தான் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Trading global stocks via NSE International Exchange. So Indian investors ஆன நம்ம top US companies like Apple, Microsoft, Google இதுலலாமும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் NSE International Exchange in GIFT City மூலமா பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பெரிய தொகை தேவைப்பட்டது. ஆனா இப்ப ஈவன் $1 or $2 இருந்தா கூட நீங்க ஃபிராக்ஷன் ஆஃப் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ இப்ப ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் $300 இருக்குன்னா நீங்க வெறும் $1 or $2 இருந்தா கூட அதுல ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இன் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் ஆர் கூகுள் எனி டாப் கம்பெனிஸ் இன் யூஎஸ்ல வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எப்ப ஓபன் ஆகுதுன்னா March 3, 2026 தான் ஓபன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆர்பிஐ ரூல்ஸ் எல்ஆர்எஸ் சிஸ்டம் படி, எல்ஆர்எஸ் ஸ்கீம் படி நீங்க இத பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆதார், பேன் அண்ட் டிஜிலாக்கர் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் நெக்ஸ்ட் 3 to 6 monthsல இன்னும் 30 இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் இந்த என்எஸ்சி இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச்ல இன்க்ளூட் பண்ணப்படும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ஆனா இதுல நீங்க ஈக்விட்டிஸ் அண்ட் இடிஎஃப் தான் பண்ண முடியும். டெரிவேட்டிவ்ஸ் அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் கிரிப்டோ இதுல அலோடு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க.